ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். கொஞ்ச நாளாக பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நீங்கள் லைட்டாக தான் வதக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும்லாம் வதக்கக்கூடாது. லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் இப்போது 3லேருந்து 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக. கூடவே கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பாதி தக்காளியை சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். முட்டையை சேர்த்த உடனே நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் நல்லா சுற்றி சுற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் வாசனைக்காக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சீரகத்தூள் சேர்த்து பண்ணும்போது. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டா ரொம்ப சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் முட்டை பொரியல் நீங்களும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.